ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா எக்கான் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் குலோப் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் இன்ஸ்டன்ட் மாவு 777 பிராண்ட் வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல பேக்கெட்டை கட் பண்ணி ஒரு சல்லடையில் போட்டு சளிச்சிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கிட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். விரல்களாலே மிருதுவாக கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். அதுக்கிட்டையும் சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 400 கிராம் சர்க்கரை தான் ஒரு பேனில் சேர்த்து வச்சுருக்கேன். 400 மில்லி தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு கொதிக்கிற டைமில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து வச்சுட்டு சர்க்கரை பாகு பிசு தன்மை வந்ததும் நம்ம இறக்கலாம். பாகு போதும், இதுக்கு தேவையில்லை. உருளைங்களை பிடிச்சி வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெயை சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் உருண்டைகளை நம்ம சேர்த்துக்கணும். உடனே கிளறாமல் கொஞ்ச நேரம் பார்த்து கலந்து விட்டுக்கலாம். பொன்னிறம் ஆனதுன்னா எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் பொன்னிறம் ஆனதும் எல்லா உருண்டைகளும் கலர் மாதிரி நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. போய் எடுத்துக்கலாம். எடுத்து சூடான சர்க்கரை பாகையில் சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறணும். ஊறின பிறகு சுவையான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மனிஷா எக்கான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.